கண்ணன் செய்த உதவி. கண்ணன், பெரியவர், ஆசிரியர் இவர்களெல்லாம் இக்கதையின் கதாபாத்திரங்கள். கதாபாத்திரங்களா? அப்படி என்றால் என்ன ஐயா என்றுதானே கேட்கிறீர்கள்? கதாபாத்திரங்கள் என்றால் இந்த கதையில் யார் யாரெல்லாம் உள்ளார்களோ அவர்கள்தான் கதாபாத்திரங்கள். சரி, வாருங்கள் குழந்தைகளே, கதைக்குள் செல்வோமா? கண்ணன் யாருக்கு உதவி செய்தான்? அவன் பள்ளிக்கு செல்லும் வழியில் என்ன நடந்தது என்பதையெல்லாம் ஒவ்வொன்றாக காணலாமா? அழகிய காலை பொழுது. காலை வேளையில் பறவைகள்லாம் என்ன பண்ணும்? ஒலி எழுப்பிட்டு அதெல்லாம் இரையை தேடி செல்லும். அப்போது கண்ணனும் எங்கே புறப்பட்டான்? பள்ளிக்கு புறப்பட்டான். கண்ணன் தினந்தோறும் நடந்தே பள்ளிக்கு செல்வான். அப்போ வழியில் ஒரு பெரியவரை பார்க்குறான். அப்போ அந்த பெரியவர் கண்ணனிடம் ஒரு உதவி கேட்குறாங்க. நான் சாலையை கடக்க நீ உதவ வேண்டும் என்று கேட்டார். உடனே கண்ணன் சிறிதும் தாமதிக்காமல் பெரியவரோட கையை பிடிச்சு சாலையை கடக்க உதவுறான். அப்போ திடீர்னு ஒரு பேருந்துனா என்ன? பஸ். அந்த பஸ்ஸு ரொம்ப வேகமாக வருது. இவங்க வேற சாலையை கடந்துட்டுருக்காங்க. அப்போ என்னாச்சு தெரியுமா? அப்போ அந்த பேருந்து வேகமாக அந்த மரத்தில் மோதிருச்சு. அப்போ கண்ணனுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அவன் என்ன சொல்கிறான்னா, ஐயோ காப்பாற்றுங்கள், ஐயோ காப்பாற்றுங்கள், யாராச்சும் உதவி செய்ய வாங்க அப்படின்னு கத்துறான். அப்போ அந்த பெரியவர் என்ன பண்ணுறாருனா, உடனே தன்னோட பையில் இருந்த செல்பேசியை எடுத்து 108க்கு கால் பண்ணுறாங்க. ஏன் அந்த பெரியவர் 108க்கு தொடர்பு கொண்டு பேசினார்? ஏன்னா 108க்கு தொடர்பு கொண்டு பேசினாதான் அவசர ஊர்தி விரைவாக அங்கே வரும். அந்த அவசர ஊர்தி வந்தாதான் உடனே அங்கு அடிபட்டுள்ள மக்களை காப்பாற்ற முடியும் இல்லையா? பெரியவர் கூப்பிட்ட உடனேயே அவசர ஊர்தி அங்கு வந்தது. காவலர்களும் அங்கு வந்தனர். அதன் பிறகு எல்லாரும் சேர்ந்து அங்கே காயம் அடைஞ்சவங்களை மருத்துவமனையில் சேர்த்துனாங்க. அதுக்கப்புறம் கண்ணன் பள்ளிக்கு புறப்பட்டான். ஆனால் என்னாச்சு? பள்ளிக்கு போக தாமதமாயிருச்சு, அதாவது லேட் ஆயிருச்சு. பள்ளிக்கு தாமதமாக போன கண்ணனை ஆசிரியர், கண்ணா ஏன் பள்ளிக்கு தாமதமாக வருகிறாய் என்று கேட்டார். கண்ணன் தான் வரும் வழியில் நடந்தவற்றை ஆசிரியரிடம் தெளிவாக கூறினான். அப்போது அதை கேட்ட ஆசிரியர் கண்ணனை பாராட்டினார். பின்பு மற்ற மாணவர்களையும் கரகோஷங்களை எழுப்பி பாராட்ட வைத்தார். இதனால் கண்ணன் மிகவும் மகிழ்ச்சியடைந்தான். ஆம் மாணவர்களே, பிறருக்கு உதவி செய்யும் போது கிடைப்பதுதான் உண்மையான மகிழ்ச்சி. ஆகவே நீங்களும் மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழ வேண்டும். அதனால் கிடைக்கும் மகிழ்ச்சியை நீங்கள் உணர வேண்டும். இதுவே எனது ஆசையும் கூட.